அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 13/7/2024 சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக அமைய எல்லாம் வல்ல மகாவிஷ்ணுவின் அருள் உங்களுக்கு கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். மகாவிஷ்ணுவின் அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான செல்வங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியம் குறையின்றி வாழ பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் 29ஆம் நாள். இன்று பிற்பகல் 2:13 வரை சப்தமி திதி உள்ளது. அதன் பின்னர் அஷ்டமி திதி ஆரம்பமாகின்றது. இன்று மாலை 6:53 வரை ஹஸ்த நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 5:58 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகமும் உள்ள நாள். இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை உள்ளது. மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி அன்பர்களே, பொறுப்புகள் கூடும் நாள். குடும்பத்திலே உங்களுக்கு கூடுதலான பொறுப்புகள் வந்து சேரும். வரவு செலவு கணக்கை சிலருக்கு பார்ப்பதற்கான பொறுப்பும் வந்து சேரும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் எல்லாம் வந்து போகும். குழந்தைகள் பிள்ளைகளுடைய படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம், திருமணம் போன்ற விஷயங்களுக்கான நல்ல ஒரு எதிர்காலம் அவர்களுக்கு அமைவதற்கு நல்ல முடிவெடுப்பீர்கள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பெரியவர்கள், முதியவர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 4. ரிஷபம் ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். நண்பர்கள் வழியிலே சில விரயங்கள், செலவுகள் வரும். கவனமாக இருக்க வேண்டும். பொது வாழ்விலே இருப்பவர்கள், அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள், அரசியல் துறையிலே இருப்பவர்களுக்கெல்லாம் கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். பொது இடங்களிலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். மீடியாக்களில் இருப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். பெண்கள், குடும்பத் தலைவிகள் போன்றவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆசிரியர்களின் கண்டிப்புக்கு உள்ளாக வேண்டியிருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 3. மிதுனம் ராசி அன்பர்களே, லாபகரமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். ஃபர்னிச்சர், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும். மனக்குழப்பங்கள் அகலும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு அதிரடி
லாபம் கிடைக்கும் நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது அறிமுகமில்லாத நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். வரவேண்டிய பாக்கிகளும் வருவதற்கு வாய்ப்புள்ள நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக புது வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 7. சந்திரன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் பகவானால் சில திடீர் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வரும். வீடு இடம் வாங்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாளாக சிந்திச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான அனுகூலம் வரக்கூடிய காலப்பகுதி. பொருளாதார வழியிலே இருந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் குறையும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். பழைய சொத்தை விற்று புது சொத்து வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். மாணவர்கள், குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான நாள், அற்புதமான காலப்பகுதி. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் நன்மைகள் நடக்கும் நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஃபேன்சி ஸ்டோர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 9. சிம்மராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலத்தை தரும். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நன்மைகள் நடக்கும் நாள். புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். புதன் பகவானால் சில விரயங்கள் காத்திருக்கின்றன, அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் குழந்தைகள் வழியிலே திடீர் செலவுகள் வந்து போகும். சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்கள் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாளாக இருக்குது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல அங்கீகாரம், ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 3. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, நல்ல விஷயங்கள் நடக்கும் நாள். சுக்கிர பகவானால் ரொம்ப நாளாக இடம் வாங்க வேண்டும், அந்த இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் நாள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று மாணவர்கள், குறிப்பாக ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். உங்களுடைய சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 1. துலாம் ராசி என்பர்களே, மனக்குழப்பம் அதிகரிக்கும் நாள். செவ்வாய் பகவானால் சில பிரச்சனைகள் சஞ்சலங்கள் வந்து போகும். குடும்ப உறவிலே சில பிரச்சனைகள் இருக்கும். சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபங்கள் கூடும், விரயங்களும் கூடும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் கூடுதலாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். கவனமாக இருக்க வேண்டும். அக்கௌண்ட்ஸ் விஷயத்திலே கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்தாலும் அதிலே சில சிக்கல்கள் வரக்கூடிய நாள். ஊழியர்களாலும் சில பிரச்சனைகள் வந்து போகும். ஊர் மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை வந்து செல்லும். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம்
ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் அல்லது எதிர்பார்த்த இடமாற்றம், எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 3. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். அலைச்சல்கள் இருந்தாலும் நீங்கள் எடுத்த காரியங்கள் முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும். சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே போல் வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்கள், பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருகின்ற நாள். இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. படித்து முடித்துவிட்டு வேலை கிடைக்காமல் அவதிப்பட்டு வந்த சில மாணவர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப வேலை கிடைக்கும். நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனுகூலம் இல்லாமல் இருப்பதனால் பண நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். சகோதரர்களுடன் அல்லது தாய் வழி உறவுகளுடன் சில பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்க வேண்டும். வீட்டிலே சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். சொந்த பந்தங்கள் சிலர் உங்களுக்கு ஆதரவாக அனுகூலமாக இருப்பார்கள். மாணவர்கள், குறிப்பாக இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். உணவு ஃபுட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் நண்பர்கள் வழியிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 9. மகர ராசி அன்பர்களே, நிறைவான நாள். நல்ல செய்திகள் உண்டு. 7.5 சனி காலமாக இருப்பதனால் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில நெருக்கடிகள் வந்து போகும். செவ்வாய் பகவானால் சிலருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனைகள் இருக்கும். ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்களுக்கு, மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்திக்கங்க. ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கலைத்துறையினருக்கு பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும் நாள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 4. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் உங்கள் வீட்டிலே நடக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தம்பதிகளுக்கிடையே பிரச்சனைகள் வரும். பேசி தீர்த்து கொள்ளுங்கள். காதலர்களுக்கிடையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ள நாள். கவனமாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து போக வேண்டும். பெரியவர்கள், முதியவர்களுக்கு வெளியில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்கள் புது கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை மற்றும் செக்யூரிட்டியாக இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஊழியர்களால் சில தொல்லைகள், பிரச்சனைகள் வந்து போகும் நாள். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட, நல்ல பலன் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 2. மீனம் ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம்.
கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருகின்ற நாள். அரசு ஊழியர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுவதை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது முதலீட்டுக்கான வாய்ப்பு வரும். அக்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கையெழுத்து போடும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கையம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 8. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அனுகூலமான நாளாகவும் வெற்றிகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல லக்ஷ்மி நரசிம்மரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.